ஆமா இவ்வளவு நாளா எங்க போயிருந்தா அதான் ஒரு முடிக்காக கொட்டி போயிடுச்சு. சொல்லாம செய்ய போயிட்டா. என்னோட பேசுவதற்கு நல்ல ஒரு விவரமான ஆளா இல்ல படிச்சாலா நம்ம சொல்ற வார்த்தைய கவனமா கேட்கணும் இல்ல நம்ம கிட்ட அடக்குடக்கமா நடந்துக்கணும். அப்பேற்பட்ட ஆளு என்கிட்ட வேணும்னு உங்ககிட்ட சொல்லி வச்சிருந்தேன். ஆளு கிடைச்சாரா இல்ல கிடைக்கலையா? நீ மறுபடியும் வந்து என்கிட்ட நீ சொன்னமா சொல்லக்கூடாதா? எங்க போயிருந்தா அவ்வளவு நேரம்? சரி என்னோட பேசுறது ஒரு ஆளு கிடைச்சிருக்குதுமா. எங்க கூட்டு வந்திருக்கிற? அதெல்லாம் இப்ப கண்ணெல்லாம் காட்ட முடியாது. ஒரு பெரிய ஒரு எம்பி பேசுமா. பெரிய கிட்ட கேனப்புள்ள பெரிய ஒரு எம்பி பேசுமா. ஓஹோ எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் என்கிட்ட பேசுறதுக்கு டாக்டரே கூட்டு வந்திருக்கிறேன். சரி அதாவது அவர் பெண்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே அவர் எம்பிபிஎஸ் போய் லண்டன்ல படிச்சு முடிச்சுட்டு பெண்களுக்கு சேவை செய்யறது. என்னது சேவை? பெரிய எம்பிபிஎஸ்க்கு அந்த தான்ப்பா கலெக்டர் படிப்பேன். பெரிய டாக்டர்னு சொல்லுப்பா. அதனால பெண்களுக்கு சேவை செய்யக்கூடிய எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டரை கூட்டு வந்திருக்கிறேன். எங்க கூட்டு வந்திருக்கிறேன்? இங்க உள்ள நான் மைதானத்துல கேட்ல நிறுத்தி இருக்கிறேமா. புடிச்சு இழுத்துட்டு வரேன். புடிச்சா நான் பேசிக்கிறேங்க. ஏங்க நீங்க தான் எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர்ங்களா? டாக்டர் படிச்சுதான் உடம்பு சரியில்லை. டாக்டர் படிச்சுதான் உடம்பு சரியில்லையா? படிக்கிற போதே உடம்பு சரியில்லை. சரி பண்ணா ஏன்னா என்கிட்ட நீ எது தவறு பேசக்கூடாது. இதுக்கு முன்னாடி எப்படி பேசிருந்தாலையும் நான் போட்டிருக்கிற வேஷத்துக்கிட்ட தப்பு தப்பா தவறான முறையில பேச முடியாது. ஒரு விஷயம் அவர்கிட்ட மறந்து போயிட்டோமா. அதாவது ஏதாவது பிரசவம்னா பிறக்காத குழந்தைகளா பிறக்க வைப்பா. அப்படி பிரசவம் வந்தாலும் சரியான முறையில அது பிரசவம் பார்த்து குழந்தையும் தாய் வேற சேய் வேற பண்ணிடுவாரு. ஆனா பேர்பட்ட ஒரு டாக்டருக்கு ஒரு கெட்ட புத்தி ஒண்ணு இருக்குதுமா. கெட்ட பழக்கம் வச்சிருக்கிறவனா ஊசி மருந்து இன்ஜெக்ஷன் எல்லாம் வித்துருப்பாரு திருட்டுவாங்களா? அதுதான் கெட்ட பழக்கம். வித்து போனா போறாமா 15 தேடு வலிக்கிறோம் போற கையை நக்கிட்டு போறான். இப்படி வித்துந்தா கூட பரவாயில்ல கவர்மெண்ட் சொத்தை. குழந்தை பிறந்த பிராணி அது என்னமோ ஒண்ணு வருமாமா சத்த அந்த சமை எடுத்து இருக்கட்டும். நம்ம தவறான பேசக்கூடிய வார்த்தையில் போனால் போகட்டும். அப்படி இருந்துட்டாலும் இந்த சபையை முன்னிட்டு வர தருண காலங்களில் நான் யார், எமதுடைய பெயர் என்ன, இன்றிரவு நாடகம் எதற்காக வைத்துள்ளார், எதுக்காக எதனால வச்சிருங்க? ஆமா மாரியம்மன் மாமரத்துக்காட்டினுடைய மாரியம்மன் ஆலயத்திற்கும் காவிரியம்மன் ஆலயத்திற்கும் பூசைகள் செய்யக்கூடிய பூசாரி ஐயா வீரப்பன் ஐயா அவர்கள் வீரப்பன் ஐயா பூசாரி வீரப்பன் ஐயா அவர்கள் இறந்த காரணமாக நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார். அப்படி அரங்கேற்றம் செய்யக்கூடிய நாடகம் என்ன? அதுல நீ என்ன வேஷம் போட்டிருக்கிற? அதுல வந்து சிங்கிளி நானு. யாரு? பட்டிக்காரரு பிங்கிலி என் கூட்டுக்காரு. நாடகம் எப்ப ஆடுவீங்க? ஐயோ மொத நாங்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் கல்யாணம் ஆகணும் ஒரு பக்கம் பொழுது இறங்குன்னு ஆரம்பிச்சுக்கணும். இப்ப எல்லாம்
மணி 3 மணி ஆனா கூட கூத்து ஆட முடியல. நாடகம் தான் எத்தனை பேர் நிறைய கூட்டமா வருவாங்களா? ஐயோ எங்க நாடகத்தை பார்க்கறது கிட்ட ஒருத்த கூட வர மாட்டேன். பார்த்துட்டா செத்து போயிடுவாங்க. இப்ப எப்படி இப்பெல்லாம் மணி 3 மணி ஆனா கூட பிள்ளைங்களும் எல்லாம் கருவோடு கத்திக்கிட்டு கிட்ட போறது வாய்ப்பு இல்லை. அட தாயேலு, நீ சொல்ற நீ அப்படியே இருந்தா அப்பதான் பத்திரமா இருக்கும். அப்படி இருந்தாலும் மாரியம்மா கோயில் பூசாரி ஐயா யாரு வீரப்பனா வீரப்பைய அவர்கள் இறந்திருக்கார். அப்படி இருந்தாலும் அவர் மீது ஒரு பாடல் பாடிவிட்டு அப்புறம் நான் என் பெயர் என்ன எல்லாம் சொல்றேன். மாரியம்மா கோயில் பூசாரி வீர ஐயா அவர்கள் அவருடைய குடும்பம் அள்ளி கிளைகளுக்கு அருகு போல் வேறுண்டு கோயில் போல் நிலத்து எல்லாம் அந்த மாரியம்மனை வேண்டிக்கின்ற ஒரு ராமோஜி அண்ணா அப்படி இருந்துட்டாலும் இன்றிரவு நடத்தக்கூடிய நாடகம் என்ன? மார்கண்டையர் நாடகம். சிவபுராணத்தில் ஒரு வாகமாய் விளங்க வரக்கூடிய பக்த மார்கண்டையர் நாடகம். அப்பேற்பட்ட நாடகத்தில் நான் யார், எமதுடைய பெயர் என்ன, ஒவ்வொன்னா சொல்றேன். கவனமாக விகரமாக அப்படி கேட்கணும். நான் யார் சொல்லட்டுமா?
அம்மா என்னுடைய பெயர் தான் மருத்தாவதின்னு சொல்லலாம். மருத்துவதி என்றால் நேன சௌந்தரியா. ஞான சௌந்தரியா உண்மைதான். அப்படி மருத்துவ ஞான சௌந்தரியா இருந்தாலும் பெற்றெடுத்த தாய் தந்தைகள் யாருமா அதெல்லாம் சொல்லணுமா? சொல்லலாம் காத்தால சம்பளம் கொடுத்து விடுவாங்களா? முன்னே சொன்னல தப்பு தப்பா பேசாத. நானு தப்பா தப்பு இல்லையா? என்னமா சரி இருக்கட்டும் அண்ணா. என்னுடைய பெயர் மருத்தாவதியாக இருந்துட்டாலும் அப்படி நேன சௌந்தரியாக இருந்துட்டாலும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் யார்? 10 மாதம் 300 நாள் 18,000 தசை வினாடி அங்கத்தில் சுமந்து பெற்ற அப்பேற்பட்ட உள்ளம் யார் தெரியுமா? சொல்லட்டுமா? மந்திரம் இல்லை. அப்பேற்பட்ட தெய்வங்கள் யார்? அண்ணா, என் தந்தையோ கும்பகா முனிவர்.
தந்தையோ கும்பகா முனிவர். உண்மைதான். தாயோ சகுந்தலா தேவி. சகுந்தலா தேவிக்கும் கும்பகா முனிவருக்கும் ஒன்றி ஒருவராக பிறந்தியா? பிறந்த பிறப்புகள் உண்டாமா? நான் ஒண்டி ஒருவனாக பிறந்தேன். கும்பகா முனிவருக்கும் சகுந்தலா தேவிக்கும் நான் மருத்தாவதி மகளாக பிறந்து 16 வயது பருவ மங்கையான பிறகு திருமணம் ஆகிவிட்டலாமா? ஏன்னா அப்படி கேக்குற? எனக்கு கல்யாணம் ஆடி வந்தா 18. இன்னமே கல்யாணம் ஆகலையா? வயசு என்ன இருக்கும்? ஆடி வந்தா 18. ஆடி வந்தாதான் 18. அதனால பார்த்துட்டே இருக்கிறேன். என்ன பதிக்கிறதுக்கா? அது என்ன சொல்லுவாங்க, உயிரினின் மேலானது நட்பு, உயிருக்கு மேலானது நட்பு. அதனால எத்தனை வருஷமா எனக்கு நட்பா இருக்கிற அதே சந்தோஷம். இரளப்பம் போடுறது வீரப்பு மலை. ஐயா ஐயா வீரப்பம் போடுறது இரளப்பம் போடுறது வீரப்பு மலை. இரளப்பம் போடுறது வீரப்பு மலை. தாத்தா அவரே பாட்டு உங்க பேர் என்ன? இரலையாவா? இருளப்பம் இரலப்பம் போடப்பட்டது வீரப்பன் தாத்தா மாட. இரலப்பன் போடப்பட்டது வீரப்பன் தாத்தா மது. அவருடைய குடும்பம் வள்ளிகளை கிடத்து அருகு போல் வேறு மூங்கில் போல் கிடத்து எல்லாம் அந்த மாரியம்மனை வேண்டிக்கிட்டு வர்றோம். ஆமோ மந்திரி போடப்பட்டது வீரப்பன் மாலை. அது பேராஜி. மந்திரி போடப்பட்டது வீரப்பன் மாலை. ஒரு ரவுண்ட் எதாவது
மந்திரி பட்டை போடப்பட்டது வீரப்பன் மீது. அவருடைய குடும்பம் மல்லிகளை இழுத்து அருகுபோல் வேறுண்டி மூங்கில் போல திறந்து எல்லாம் அந்த எம்பெருமானை வேண்டுகின்றோம். பேராண்டி போடுறது வீரப்பன். அங்க குட்டை குட்டை என்ன மாறா நம்ம குயிலடி தாத்தா ஐய வீரப்பன் மீது. அவருடைய குலமம் மல்லி இலைகளுக்கு அருகுபோல் வேறுண்டி மூங்கில் போல திறந்து மாரியம்மனை வேண்டுகின்ற ராமோஜயம். பாட்டு சொல்லி தந்துருப்போம். இதை பாடினாடாக வரது அவர் சார்ந்த இடமெல்லாம்
தாத்தவை வீரப்பமாது அவருடைய குடும்பம் அல்லைகளை இழுத்து அருகு போல் வேறுண்டி மூங்கில் படத்தில் அழைத்து எம்பெருமானை வேண்டுகின்ற ஒரு அம்போம் செய்யும் அண்ணா. அப்படி இருந்துட்டாலும் என்ன திருமணம் செய்த மன்னவர் யார்? யார திருமணம் செய்தீங்க சொல்லட்டுமா? நீ பேசுங்க அவங்க அப்போ சாயந்தரம் நாளைக்கு சாயந்தரம் தான் பேசிட்டு அண்ணா என்ன திருமணம் செய்த மன்னவர் யார் தெரியுமா? உச்சத தேசத்து பொற்பிடமாக இளங்குடைய மிருகண்டையர் தான் என்ன திருமணம் செய்தார். ஏன் உண்மைதான். அப்படி மிருகண்டையரை திருமணம் செஞ்சிருந்தாலும் இருவரும் இன்ப சுகத்தில் ஈடுபட்டு உங்களுக்கு எத்தனை புத்திர சந்தானம் இருக்கின்றது? ஏன் எல்லாம் மறந்துட்ட? ஆமா, ஏன்னா அப்படி கேக்குற? அதாவது நம்ம எங்கேயாவது ஒரு உரமுறை போறோம், சாமி உனக்கு எத்தனை பிள்ளைங்க அதுதான் கேட்பாங்க. சொத்து சுகம் இருக்குதா, என்ன இருக்குது, வீடு வாசல் இருக்குதா, காசு பணம் வச்சிருக்கிறியா, முத்து வயலூர் இருக்குதா, அதவா கேட்பாங்க. எத்தனை உங்களுக்கு குழந்தை, ஆண் குழந்தை எத்தனை, பெண் பிள்ளை எத்தனை, இதுதான் முன்ன கேட்பாங்க. எடுத்தோடனே அடுத்த வார்த்தை குழந்தைய முதல் செல்வம். மக்கள் செல்வமே உலகத்தில் பெருசானது. அப்படி இருந்தாலும் மிருகண்டையரை திருமணம் செய்து இருவரும் இன்ப சுகத்தில் ஈடுபட்டு எத்தனை குழந்தைகளை பெற்றெடுத்த, ஆண் பிள்ளை எத்தனை, பெண் பிள்ளை எத்தனை அப்படின்னு என்னிடத்துல கேட்கிறேன். அதை நினைத்தா என் மனமெல்லாம் என் உள்ளமெல்லாம் எப்படி குமருகின்றது தெரியாமா? என்ன காரணம்? அதை நினைத்தா உனக்கு ஏன் இப்படி குறையாக கூறுகிறாய்? என்ன நடந்தது சொல்லமா? அது நடந்தா என்ன நடந்தது தெரியுமா அண்ணா?
எனக்கு பிள்ளை இல்லை. நெருப்புலேயே போட்டுருப்போம். ஏய் கொஞ்சம் சத்தம் போடாதீங்களா? சரி பாரு அப்படி கப்பனுங்கண்ணா கொஞ்ச நேரம் சத்தம் போடாத. கட்டடிசி நம்ம சேர்கொளுத்தி என்னை எழுதிட ஈசன அம்மா இந்த கரும்பு தோட்டம் தோப்பெழுப்பி அம்மனை கரும்படிக்க நான் போனாலும் என்ன தேடின என் ராசாவே அம்மா என்னை காய்க்காத வழி அம்மனை குட்டடிசி சேர்கொளுத்தி என்னை எழுதின ஈசன அம்மா இந்த பூந்தோட்டம் துவப்பழுக்கி அம்மனை பூவருக்க நான் போனாலும் என்ன மாலையிட்ட என் மன்னவரே அம்மா என்ன பூக்காத வடினாயே
பூவிருந்து போட்டிருந்து புன்னகையில இந்த கூட்டி வச்ச கோட்டைக்குமே பிள்ளையும் இல்ல பிள்ளையும் இல்ல நாடிருந்த நகரம் இருந்து சுகமும் இல்ல சுகமும் இல்ல இந்த நாட்டையே ஆள்வதற்கு பிள்ளையும் இல்ல பிள்ளையும் இல்ல வீடிருந்து விளக்கிருந்து வெளிச்சமும் இல்ல வெளிச்சமும் இல்ல இந்த வீதி விளையாடுவதற்கு பிள்ளையும் இல்ல பிள்ளையும் இல்ல கணவராய் மிருகண்டையரை திருமணம் செய்து இருவரும் இன்ப சுகத்தில் ஈடுபட்டு 60 ஆண்டு காலமாகி எங்களுக்கு ஆண் பிள்ளையும் இல்லை பெண் பிள்ளையும் இல்லை கணவர் செய்த பாவமோ இல்ல நான் செய்த பாவமோ மூதாதி செய்த பாவமோ குழந்தை இல்லாத பாவி ஆகிவிட்டோம் என்ன காரணமோ ஒன்றுமே தெரியவில்லை இத்தனை நாட்களாக எங்களுக்கு குழந்தையே இல்லை 60 ஆண்டாகி உண்மைதான் அப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு காரணமாக என்னுடைய தெய்வம் என்னுடைய சாமி என்னை வரவழைத்துக் கொண்டிருக்கிறார் அவரை போய் பார்ப்போமா புறப்படுங்கள் சாமி கொஞ்ச நேரம் போட்டீங்க போயிட்டு வரேன். மல்லிகை அக்கா மலரெடுத்து சுவாமி எனது நாதரே மன்னா இந்த மங்கையாலும் நான் படித்தேன் சுவாமியா பிராணநாதரே சுவாமி நான் கொண்டு நல்லா செல்வம் கொண்டேன் சுவாமி எனது நாதரே அண்ணா இந்த கோலையாலும் நான் படித்தேன் சுவாமியா பிராணநாதரே மல்லிகை மலரெடுத்து சாமி தேவி தங்களுடைய பாதத்துக்கு மல்லிகை முல்லிகை மறி கொழுந்து பலவிதமான மலர்களும் எடுத்து பட்டாடைகளாய் துடைத்து கரம் குவித்து சிறந்தாழ்ந்து வணங்குகின்றேன் சுவாமி என்னுடைய பாதங்கள் பணியினால் எப்படி எல்லாம் வாழ்வாய் தெரியுமா பாதமதினி பணிந்தாள்
பண்ணினால் பூலோகம் பகலோகம் சுபலோகம் நகலோகம் தபலோகம் என்று சொல்லக்கூடிய 14 பூனைகளில் சிறந்திரப்போடு சிறங்கியாக வாழ கடவுள் அப்படியே ஆகட்டுங்க இருந்த போதிலும் அரமனையில இருந்த மனைவியை அதே சீர்க்கிறோம் மந்திரிமார்களை விட்டு ஓடோடி அழைத்து வந்தீங்களே என்னங்க விஷயம் எதற்காக அழைத்தாய் என்ன காரணம் அப்படியா சாமி தேவி மன்னா நான் எதற்காக உன்னை அழைத்தேன் தெரியுமா அழைத்தாய் தேவர் சபை கூடுகின்றது மராவதி பொன்னிலோகத்தில். சரி, அதனால் இந்த உச்சிதை தேசத்திற்கு லிங்கம் வந்தது அறிந்து இப்போது தேவலோகம் போய் வருகிறேன் தேவி. சரி, அப்படியாக இருந்தா நான் என்ன செய்ய வேண்டும்? அதாவது சென்று வருவதற்குள் யாராவது வந்தால் நம்ம அரமனை தேடி யாராவது வந்தால் அதனால் உபசாரம் செய்து மனங்கோடாமல் அவருக்கு அன்னமிட்டு அழைக்க வேண்டும். அதுதானே சாமி. இதோடு தேவலோகம் சென்று தேவலோகத்தில் மெத்திமை அறிந்து வருகள் சுவாமி. ஆகட்டுங்க.
தேவா அவர் ஒரு பாரமாக வருகிறேன். இதுவோ இந்த தேவலோகத்தில் அமரலோகத்தில் 8000 ரிஷிமார்களும் சுவாமித்திரரும் வசிஷ்டரும் பிரம்மதேவரும் இதோ இரண்டு ஐயரும் இன்னும் அநேக சப்த ரிஷிகள் எல்லாம் இந்த தேவ பொன் அமராவதியில தேவர் சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். இருந்தாலும் ஆனால் தேவேந்திரா, இன்று தேவலோகமே இன்று இருளோடி போய் கிடக்கிறதே, ஏன், என்ன காரணம்? அப்படியா? இதுக்கு நன்மை தீமை தெரிய வேண்டும். சூரிய பிரகாசம் போல தாமரை தடாக மலர் போல பொலிவுடன் இருக்கக்கூடிய தேவர் சபையாகப்பட்டது. ஒரு விளக்கு தீபம் அடைந்து விட்டால் இருள் சூழும் போது தெரிகிறது. என்ன காரணம் என்று கேட்கிறாய்? அப்படி இருந்தாலும் சுவாமி, இந்த மகாமுனி நாரதராகப்பட்டவர் தான் உலகத்தையே ஒரு நொடிக்குள் சுத்துறவர். இப்படி இருந்தாலும் இது காரணம் அவரை கேட்கலாம். சுவாமி, ஆனால் தேவேந்திர மன்னா, இந்த தேவர் சபை இருளோங்கி இருக்குதாமே, எப்படி என்னதனால இருளோங்கி இருக்கும்? என்ன காரணம்? அதாவது இத்தனை தினம் இந்த தேவர் சபை கூடினா தாமரை மலர் போல் இருக்கும். இன்று இருள் சூழ்ந்திருக்கின்றது. ஆமா, என்ன காரணமா இருக்கும் உங்களுக்கு தான் அறியும். அப்படியா? இருக்கிறது. அப்படியா? ஆனால் தேவேந்திர மன்னா, இந்த தேவலோக அதாவது யாராவது பிள்ளை இல்லாதவர்கள் இச்சபையிலே அமர்ந்தா இப்படி இருள் ஓங்கியிருக்கும். ஆமா, பிள்ளை இல்லாதவனுக்கு புண்ணிய லோகத்தில் இடமில்லை. அப்படி யாராவது பிள்ளை இல்லாதவர்கள் இந்த சபையில் இச்சபையில் அமர்ந்திருந்தால் ஆமா இருந்தால் இது இருளோங்க காரணமாக இருக்கும் என்கிறீர்கள். இப்படி இருந்தா நான் இந்த தேவர் சபையில் ஒரு கட்டளை இடுகிறேன். அப்படியா? தாங்களே இந்த சபையை விமர்சனம் செய்து வாருங்கள். அறியாதது உண்டா? ஒரு நடிகையில் உலகத்தை சுற்றி வருகிறாய். உண்மைதான். இது யார் என்று விசாரணை செய்து கொண்டு வா. அதாவது இச்சபையிலே அதாவது யாராவது பிள்ளை இல்லாதவர்கள் சுவாமி எழர்ந்து நின்னு தலை குமிந்தி நிற்கலாம். ஆமா, ஏனென்றால் ஒரு சபையில் யாரையும் ஆமா போய் கேட்க கூடாது. ஒரு சபை நாமளே அழைத்து அதாவது அவர்கள் மனதிலே பிள்ளை இல்லாதவர்கள் இருந்தால் தயவு செய்து இந்த அதாவது தேவர் சபையில இருந்து தலை குனிந்து நில்லுங்கள். அப்பா நில்லுங்கள். எத்தனை நாள் காத்திருந்தாய் இந்த தேவ சபையை அவமானப்படுவதற்கு? இவரை நான்தான். தாங்களோ முற்றும் துறந்த முனிவர்கள், அதாவது 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கல்வி ஞானத்தெல்லாம் பெற்ற பிரமரிசியாகும். தாங்கள் அறியாததா? தாங்கள் வந்து சபையில் தேவேந்திர மாமன்னரே, அதாவது எனக்கு புத்திர சந்தானம் இல்லாதது உண்மைதான். இருந்தாலும் ஏன் எனக்கு புத்திர சந்தானம் இல்லை, ஏன் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்பதற்காக இந்த தேவலோகத்தில் போய் நம் குறையை தீர்த்து வரலாம் என்று நான் வந்தேன். வந்த இடத்திலே அதாவது தேவலோகம் அதாவது தேவசபை இருள் இருக்கின்றது. இல்லையில்லா பாவி என்று என்னை பேசுகிறீர்கள். 4 வேதம் நான் தெரிந்த ஒரு அந்தணன் தவறு செய்தால் சாதாரண மனிதனுக்கு கொடுக்கிற தண்டனையாக அவனுக்கு 4 மடங்கு அதிகமா கொடுக்கணுமா? ஏய், 4 வேதத்தை படித்த ஒரு அந்தணன் பிராமணன் அவன் ஒரு தவறை செய்து விட்டால், ஒரு சாதாரண நமக்கு தெரியாத ஒரு தப்பு செஞ்சு விட்டா அவனுக்கு தண்டனை குறைச்சு கொடுக்கலாம். இது அறிந்து ஒருவன் தவறு செய்தால் 4 மடங்கு அவனுக்கு தண்டனை கொடுக்கணுமா? ஆமா, அதே போல இந்த தேவ சபையில நாங்க அனைத்தும் அறிந்த ஒரு முனியாக இருந்து தாங்கள் வந்திருக்கிறீர்கள் அல்லவா? நாரத மகாமுனியே, தேவேந்திர மன்னனே, இந்த தேவ சபையை விட்டு
பாவத்தை தொலைப்பதற்காக ஆமா அதாவது புண்ணியம் தேடுவதற்காக நாம் புண்ணிய லோகம் வந்த இடத்திலே தேவர் சபை முன்பதாக பிள்ளையில்லா பாவி என்று என்னை அதாவது களத்தை பிடித்து என்னை தள்ளிவிட்டார்கள். அதாவது 33 கோடி தேவர்கள் அமர்ந்திருக்க சபையை நான் அசுமானப்பட்டு நின்றேன். நான் என்ன செய்தேன்? பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புண்ணிய லோகத்தில் இடமில்லை என்று சொன்னதை போல அனைவரும் என்னை அசுமானம் செய்திருக்கிறார்கள். அதாவது புண்ணிய லோகத்தை வைக்கிறான். அதாவது என் தேவி ஆகிய மருத்துவரை சந்தித்து அதாவது என் பட்ட வேதனை துயரத்தை என் தேவியிடத்தில் சென்று நான் ஆறுதல் அடைய வேண்டும். அப்படியே என் தேவி ஆகிய மருத்துவரை தேடி செல்வோம். சபையோர்களே, மிருகடர் ரிஷியாகப்பட்டவர் தேவலோகத்தில் அகமானப்பட்டு தன்னுடைய மனைவியிடம் போவதாக இருந்தாலும் தேவக்கன்னிகள் வருவது சபைக்கு வருகிறார். அவரால் மற்ற விஷயம் அறிந்து கொள்ளலாம். டப்பு கொடுத்த மாதிரியா ஆள் இல்லாத குழம்பு எல்லாமே கொண்டாடணும். ஆமா தேவை சாப்பிடும்போது